முளைக்கட்டிய தானியம் எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கலாம். அதில் 2 வித சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கப் பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கணும். இதை அலசிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து உடனே முளைக்கட்ட வைக்கிறதுனா கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்க்கணும். கொஞ்சம் வெதுன்னு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது ஊறட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 6-7 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்கு. நான் வடிகட்டவே இல்லை, அந்த தண்ணியெல்லாம் இழுத்துருச்சு. இப்போவே அங்கங்கே கொஞ்சம் குறு கட்டியிருக்கு. ஒரு மதியம் போல் ஊற வச்சிங்கன்னா மறுநாள் காலையிலலாம் நல்லா முளை கட்டிடும். இறுக்கமாக மூடி வைக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு காடா துணியில் எடுத்து கட்டி வச்சுருங்க. இந்த மாதிரி துணியில் கட்டிட்டு இந்த பாத்திரத்துக்குள்ள வச்சு மூடி வச்சிடணும். இதை வந்து சூரிய வெளிச்சம் படாமல் வச்சா போதும். துணியில் கட்டியிருக்கிறத வந்து இந்த டப்பாவில் வைக்கிறேன். இறுக்கமாக மூடி வச்சிடலாம். நான் காலையிலையும் சாயந்தரமும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வைக்கிறேன். இதை வந்து நான் ஆவியில் வச்சு அவிச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். இப்போ இது வெந்துடுச்சு எடுக்கிறேன். இப்படி அவிச்சோம்னா இதோட சத்தெல்லாம் போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ அதை 2 விதமும் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். நான் வந்து பச்சையாக தான் கலக்க போகிறேன். உங்களுக்கு வேணால் தாளித்து சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் கொஞ்சம், பொடியாக நறுக்கிய வெங்காயம், ஒரு பாதி வெங்காயம் அளவு நறுக்கி எடுத்துருக்கேன். தக்காளி வேணால் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, பருப்பு சேர்த்து கலந்துட வேண்டியதான். இதில் இனிப்பு எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இனிப்புக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை, மீத இருக்க பருப்பெல்லாம் அதில் சேர்க்குறேன். தேவையான அளவு தேங்காய் பூ, வாசமா வேணால் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். முளைக்கட்டின தானியத்தில் காரமாக ஒரு சுண்டலும் இனிப்பு சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்மளுக்கு எந்த சுவை பிடிக்குதோ அதை எடுத்துக்கலாம். இதில் மாங்காய் வெள்ளரிக்காயெல்லாம் கட் பண்ணி சேர்த்தும் சாப்பிட்லாம். சுவையான ஆரோக்கியமான சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. முளைக்கட்டிய தானியம் வந்து எல்லா வயதினருக்கும் சிறந்த உணவு. இது வந்து சின்ன டப்பாவில் வளர்த்தது. எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து வேற ஒரு இதில் மாற்றுறேன்.